இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நாங்கள் வந்து கேஎன்பிசியில் நாங்கள் வந்து அரபினர் டெக் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன், அவனை வந்து இப்போ அவனை நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணலை, அவன் உள்ளே இருக்கிறான். அவனை வந்து லைனில் போயிட்டு இருந்துருக்காங்க. ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் என்ட்ரன்ஸில் எப்படின்னா லைனில் வருவோம், அங்கே வந்து இப்போ மீனா அல் அஹ்மதின்னு சொல்கிறாங்க, அந்த கேட்டு மெயின் கேட்டு, அந்த கேட்டில் வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. அதே செக்யூரிட்டிஸ் யார் அப்படின்னா இங்கே இருக்கிற மிலிட்ரி பர்சன் தான் அந்த செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நாங்கள் எல்லாருமே உள்ளே வரோம். அப்போ அப்படி லைனில் வரும்போது நாங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அந்த லைனில் வருவோம். அப்படி வரும்போது லைனில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்போ அந்த லைன்லேருந்து ஒரு பையன் வெளியே வந்திருக்கிறான். அப்படி வந்த உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவனை பிடிச்சி தனியாக உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்போ தனியாக எதுக்கு உட்கார வச்சாங்க அப்படின்னா அவனை ரொம்ப நேரமாக விடவே இல்லை. கடைசி வர அவனை விடவே இல்லை. லைன் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் தனியாக ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவனை வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனை ஃபுல்லாக செக் பண்ணுறங்கிற பேரில் அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் அவன் ரிமூவ் பண்ணியிருக்கான். ரிமூவ் பண்ண பிறகு அவனோட மெயின் பார்ட்டை வந்து தப்பா டச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட அந்த கொய்தி அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி அவனை வந்து தப்பா பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ப்ளஸ் மசாஜ் பண்ண வச்சிருக்கிறாங்க, அவனை அடிச்சிருக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப. ஸோ அவன் ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருந்தான். அவனுக்கு இப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு கேரண்டி அவங்க எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு பையனை வந்து இப்படியெல்லாம் அவன் வந்து இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கிறான். அவன் ஒரு ஸ்லேவ் இல்லை. நாங்கள் எல்லாருமே யார் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஜிஎஃப்டிஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ற ஜிஎஃப்டிஸ் கேஎன்பிசியில் நாங்கள் அரபியன் டெக்ங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றோம். ஸோ அப்போ நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றோம், எடுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இந்த அரபியன் டெக்ல இருந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலது பண்றாங்க, இல்லைன்னு சொல்லலை, பண்றாங்க. ஆனாலுமே அதை 100% பண்றது இல்ல. அவங்களுக்கு சாதகமா ஏற்ற மாதிரி தான் பண்றாங்களே தவிர அப்படிதான் பண்றாங்க. சோ இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க இன்னைக்கு ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ரீசன் என்னன்னா அந்த பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். அப்படித்தானே? எல்லாருமே எதுக்காக இருக்கிறீங்க? சோ கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ நம்ம இந்தியால இருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கணும். நான் நிறைய மீடியாஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டேன். மீடியாஸ் எல்லாமே கேஎன்பிசி அப்புறம் மிலிட்ரி அப்படின்னு சொன்ன உடனே காலை கட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு மீடியாவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நாங்களா போய் ஹெல்ப் கேட்டாலும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை எப்படியாவது அந்த ரெஃபைனரிக்குள்ள கூட்டிட்டு போய் எங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து வெளியே விடக்கூடாது. அப்படி எங்களை வந்து இப்ப நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை நாங்க விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்களால பழையபடி இந்த விஷயத்தை எழுப்பி கொஸ்டின் பண்ண முடியாது. இப்ப அந்த பையன் ஒரு காசை கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிட்டாலும் நாளைக்கு இதே பிரச்சனை எங்களுக்கும் வரும். நாங்களும் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவன் எங்களோட ஒரு ஓன் பிரதர் மாதிரி. அவனுக்கு வந்தா நாளைக்கு எங்களுக்கும் வந்த மாதிரி தான். சோ அப்போ இந்த விஷயத்த கண்டிப்பா நாங்க கேட்டுதான் ஆகும். அப்படித்தானே? எல்லாரும் கேட்பீங்க தானே?